ரோஹிணி ஏதோ செம்ம பிளான் ஒண்ணு போட்டு, அப்படியே மனோஜ வந்து அவங்கள மீட் பண்ண வர சொல்றாங்க. மனோஜும் நான் போனேன் அப்டின்னா கண்டிப்பா டிவோர்ஸ் குடுத்துருவால்ல, அப்ப போயே ஆகணும் அப்டின்னு சொல்லி பிளான் பண்றாரு. ஆனா இந்த விஷயத்த அம்மாட்ட சொல்லலாம் அப்டின்னு பார்த்தா, நான் அத சொன்னா டிவோர்ஸ் தர மாட்டேன்னு சொல்றாளே, அப்ப சொல்ல வேணாம் அப்டின்னு சொல்லி மனோஜ் வந்து தனக்குள்ளேயே பேசிக்கிறாரு. அப்படியே வந்து நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். எனக்கு டிவோர்ஸ் கிடைக்க போது. கூடிய விரைவில வந்து ஒரு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிரணும் அப்டின்னு சந்தோஷமா படுத்து தூங்குறாரு மனோஜ். அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தோம் அப்டின்னா, மறுபடியும் விஜயா வந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. என் தாலிக்கு பாதுகாப்பே இல்ல அப்படின்னு சொல்லி தொடங்கிட்டாங்க அழுகுறதுக்கு. அதுக்கு பிறகு வந்து முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஏம்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அது யாரோ ஃப்ராடு பொம்பள. அது சொல்லிருச்சுன்னு அத நம்பி நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களேம்மா அப்படின்ற மாதிரி முத்து வந்து குழம்பிட்டு இருக்காரு. ஆனா விஜயா வந்து இதெல்லாம் கேட்கிற மாரி தெரியல. அதெல்லாம் தெரியாது. இவ இந்த வீட்ல இருக்கக்கூடாது. இல்ல அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தொடர்ந்து வந்து அழுதுட்டே இருக்காங்க. முத்து வந்து மீனாக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அப்படியே அண்ணாமலையும் வராரு. மீனா கிட்ட சொல்றாரு, அவ சொல்றா அப்படின்றதுக்காக நீ அத நினைச்சு அழுதுட்டுலாம் இருக்காத. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் நம்பவே கூடாது நாம அப்படின்ற மாதிரி மீனாக்கு வந்து அவர் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே சிந்தாமணி வந்து விஜயாக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி என்ன மாஸ்டர் வாரேன்னு சொன்னீங்க கோயிலுக்கு வரலையா அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்படியே எந்த கோயில் அப்படின்னு கேட்டு விஜயா வந்து நேரா கோயிலுக்கு போறாங்க. அங்க கோயிலுக்கு போனா சிந்தாமணி பயங்கரமான ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அந்த கோயிலுக்கு அடுத்தடுத்து கிரவுட் வந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த போலீஸ் சாமியார பார்க்கிறதுக்காக. அதாவது இவங்க வந்து குறி சொன்னா அது வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு வந்து கேட்டுட்டு போறாங்க. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய கியூவே நிக்குது. அப்ப விஜயா பார்த்து கேட்கறாங்க, இவ்ளோ பெரிய சாமியாரா இவங்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "ஆமா மாஸ்டர். அதத்தான் நான் உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா, குறி கேட்டுட்டு வந்த ஒருத்தர் வந்து சந்தோஷமா வாராரு. அப்படியே வந்து சிந்தாமணி வந்து அவர நிப்பாட்டி கேட்கறாங்க, "என்னங்க என்னாச்சு? இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? அவங்க என்ன சொன்னாங்க?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து, "இல்ல ரொம்ப வருஷமா வந்து கல்யாணமாகி எனக்கு வந்து குழந்தையே இல்ல. இவங்க கிட்ட வந்து போன வாரம் தான் வந்துட்டு போனேன். இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, என் பொண்டாட்டி வந்து பிரெக்னன்ட்டா இருக்கா. இவங்களுடைய ராசியே ராசி அப்படின்ற மாதிரி புகழ்ந்துட்டு போறாரு. இப்படி ஆளாளுக்கு வந்து அந்த சாமியார வந்து புகழ்ந்துகிட்டே போறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சிந்தாமணியோட செட்டப் தான் இது. இத பார்த்தோன்ன அப்படியே நம்பிட்டாங்க விஜயா. அப்படியே விஜயாவும் சிந்தாமணியும் கியூல நின்னு அந்த சாமியார போய் பார்க்குறாங்க. அப்ப வந்து விஜயா வந்து கேட்குறாங்க, "சாமி எங்க வீட்டுக்கு வந்தீங்க ஞாபகம் இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "அத எப்படி மறக்க முடியும்? உங்க வீட்ல தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கே. அதெல்லாம் மறக்கவே முடியாது. என்ன உங்க 2வது மருமக வீட்ட விட்டு போயிட்டாளா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல சாமி அவ போற மாதிரியே தெரியல. என்ன பண்றதுன்னே தெரியல." அப்படின்ற மாரி புலம்பிட்டு இருக்காங்க. "இதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா?" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கேட்கறாங்க. "இதுக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது. அந்த பொண்ணால உங்க வீடு வந்து நாசமா போகுது. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பொண்ண வீட்ட விட்டு தொரத்திருங்க." அப்படின்ற மாதிரி சாமியார் வந்து சொல்றாங்க. அப்ப வந்து விஜயா வந்து, "சரி சாமி நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. "நீங்க வந்து என் பையனோட ஆபீஸ்க்கு போனீங்களா? அங்க போயிட்டு என் பையனுக்கு வந்து அவனுடைய மூத்த மனைவியோடைய மறுபடியும் கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாரி சொன்னீங்களா? அது வந்து எங்களுக்கு துளியும் விருப்பம் இல்ல. அவனுக்கும் விருப்பம் இல்ல. அவள மறுபடி கல்யாணம் பண்றது அப்படின்றது. அவ வந்து அவ்ளோ பொய் சொல்லி தான் நம்ம வீட்டுக்கு வந்தா. அதனால தான் நாங்க வந்து அவள வந்து தொரத்தி விட்டோம். அப்படிப்பட்ட ஒரு பொய்க்காரி வந்து எனக்கு மருமகளா தேவல. அதனால அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? என் மகன் வந்து வேற யாரையாவது தான் கல்யாணம் பண்ணணும். அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு மறுபடியும் வேணாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே சாமியார் வந்து, "கொஞ்சம் இருங்க. நான் யோசிச்சு அருள் வாக்கு வாங்கிட்டு சொல்றேன்." அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு வந்து அப்படியே இந்த வழக்கம் போல சாமி வந்த மாதிரி அப்படியே ஆடுறாங்க. ஆடிட்டு மைண்டுக்குள்ள யோசிக்கிறாங்க, "ஐயய்யோ! இத வந்து சிந்தாமணி மேடம் ஒண்ணுமே சொல்லலையே. இதுக்கு என்ன சொல்றது? ஏதாவது சொல்லி பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னா, அப்படியே வந்து சாமி மலையேறிருச்சு அப்படின்னு சொல்லிருவோம்." அப்படின்னு சொல்லி அப்படியே மயங்கி விழுந்து எழும்புறாங்க. எழும்ப டக்குனு சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "சாமி வந்து மலையேறிருச்சு போல இருக்கு. அப்ப நாளைக்கு தான் பார்க்கலாம். நம்ம வந்து நாளைக்கு வந்து இத வந்து கேட்போம்." அப்படின்ற மாதிரி சிந்தாமணி அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாங்க விஜயாவ அங்கிருந்து. அப்படியே சிந்தாமணி வந்து விஜயா கிட்ட சொல்றாங்க, "எப்படியாவது அந்த பூக்கற்றவள வந்து வீட்ட விட்டு அனுப்பிருங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொன்னத செய்திருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது." அப்படின்ற மாதிரி விஜயா வந்து ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க சிந்தாமணி. விஜயாவும் இன்னைக்கு அதுதான் என் வேலை அப்படின்னு சொல்லி நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோனே அங்க வந்து மீனா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. "ஏ மீனா இங்க வா" அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க. மீனாவும் அழுதுகிட்டே வந்து "என்ன அத்த?" அப்படின்ற மாரி வராங்க. "உனக்கு உன் மாமா மேல அக்கறையே கிடையாதா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "என்னத்த இப்படி சொல்றீங்க? அவரு என் அப்பா மாதிரி. அவர் மேல அக்கறை இல்லாம இருக்குமா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "அப்ப இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. நீ இந்த வீட்ல இருக்கிறதால அவரோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்களே. இதெல்லாம் உன் மண்டைக்கு ஏறலையா? வீட்ட விட்டு போகணும்னு தோணலையா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "இல்ல அத்த நான் போலான்னு தான் இருந்தேன். இவர் தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்டு தான் செய்வியா? இதுக்கு முன்னாடி நீ சண்டை பிடிச்சுட்டுலாம் வீட்டுக்கு போனது இல்லையா? அப்பல்லாம் அவன் போ வேணாம்னு சொல்லும்போது நீ போயிருக்க தானே. இப்ப மட்டும் ஏன் போகாம சுயநலமா யோசிச்சுட்டு இங்க உட்கார்ந்திருக்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. இத கேட்டோனே மீனாக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. "இல்ல அத்த நான் கிளம்புறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி கிளம்பு." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மாமா வந்தோனே சொல்லிட்டு போயிடுறேன். அதெல்லாம் தெரியாது. இப்ப கிளம்பு. அவர் வந்தார் அப்படின்னா உன்ன விடமாட்டார்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி அத்த நான் கிளம்புறேன்." அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட பேக்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. எடுத்து வச்சுட்டு வெளியில வரும்போது டைமிங்ல வந்து முத்து உள்ள வராரு. உள்ள வந்துட்டு நெனச்சேன் வீட்ல யாரும் இல்ல அப்படின்னா அம்மா இந்த வேலைய பார்ப்பீங்கன்னு நெனச்சேன். "மீனா எங்க கிளம்புற? நில்லு." அப்படின்ற மாரி சொல்றாரு. "இல்ல மாமாக்கு நல்லது அப்படின்னா நான் போய் தான் ஆகணுங்க." அப்படின்ற
மாதிரி சொல்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு முத்து வந்து மீனாவ வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. ஆனா மீனா வந்து கன்வின்ஸ் ஆற மாதிரியே தெரியல. அப்படின்னா இரு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து பேக்க பேக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்தா அண்ணாமலை வந்து வீட்டுக்குள்ள வராரு. அண்ணாமலைக்கும் விளங்கிருச்சு இது வந்து சரிப்பட்டு வராது. விஜயா வந்து திருத்த முடியாது. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, "முத்து நீயும் போறியா? நானும் வாரேன். எனக்கு இந்த வீட்ல என்ன வேல? நானும் வாரேன்" அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து பேக் எடுக்க போறாரு. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவியும் வந்து உள்ளுக்கு என்டர் ஆறாரு. ரவி வந்து கேட்கிறாரு, "என்ன ஆளாளுக்கு பேக்க தூக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "இல்ல மீனா வந்து வீட்ட விட்டு போ சொல்ட்டாங்க அம்மா. மீனா போறா அப்படின்றதால நானும் மீனா கூட போறேன். நான் போறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவும் என் கூட வராராம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "அப்ப நான் மட்டும் என்ன இந்த வீட்ல? நானும் வாரேன்" அப்படின்னு சொல்லி ரவியும் அவரோட பேக்லாம் எடுத்துட்டு வராரு. "என்ன எல்லாரும் போறீங்களா?" அப்படின்ற மாரி விஜயா வந்து தலையில கைய வச்சுட்டு அப்படியே உட்கார்றாங்க. "இல்ல மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம யாருமே இந்த வீட்ல இருக்க மாட்டோம். நீயும் மனோஜும் மட்டும் தான் இந்த வீட்ல இருப்பீங்க" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. "இல்லங்க எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் பண்றேன்" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. "இல்ல, இல்ல இதே இந்த வீட்ல நீ இருந்த அப்படின்னா என்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீ என்ன சொல்லியிருப்ப? ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டிருப்ப. ஆனா இதே மீனா அப்படின்றதால தான் உடனே வந்து மீனாவ வந்து வீட்ட விட்டு தொரத்த பார்க்குற. அவள எப்ப வீட்ட விட்டு தொரத்துவோன்னு இருக்கிறல நீ" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. "இல்லங்க அப்படிலாம் இல்ல" அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து விஜயா வந்து அழுதுட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து இவ திருந்த மாட்டா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து அப்படியே வந்து அதுல உட்கார்றாரு. அப்படியே வந்து முத்து வந்து சொல்றாரு, "ஆமா நம்ம எல்லாருமே வீட்ட விட்டு கிளம்புறோம் அப்படின்னா ரூம் கிடைக்கணும் ஒருத்தன் இங்க சந்தோஷப்படுவானே அவன் எங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "யாரு நம்ம மனோஜா?" அப்படின்ற மாதிரி ரவி வந்து கேட்கிறாரு. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா மனோஜ காட்டுறாங்க. மனோஜ் எங்க அப்படின்னா யாருக்கும் தெரியாம சத்தம் இல்லாம நேரா ரோஹிணி வீட்டுக்கு போறாரு. அங்க வந்து வேற யாருமே இல்ல. ரோஹிணி மட்டும் தான் இருக்காங்க. அப்ப வந்து மனோஜ் வந்தோனயே ரோஹிணி வந்து கதவ வந்து மூடிடுறாங்க. அப்ப மனோஜ் போய் கேட்கிறாரு, "எதுக்கு கதவ மூடுற?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "இல்ல யாரும் பார்த்துட்டா என்ன பண்றது?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆமாமா யாரும் பார்க்கக்கூடாது. கதவ மூடு. நான் இங்க வந்தேன் அப்படின்னு தெரிஞ்சா எல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிரும். சரி சொல்லு ஏன் என்ன வர சொன்ன?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "இல்ல மனோஜ் உன் கூட கொஞ்சம் பேசணும்" அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. "சரி சொல்லு என்ன பேசணும்?" அப்படின்னு கேட்க, "கொஞ்சம் இரு நான் வந்து ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன். உனக்கு கொண்டாந்து தாரேன்" அப்படின்ற மாதிரி ஜூஸ் போட போறாங்க. "எனக்கு அதெல்லாம் வேணாம். நான் உன்கிட்ட பேச தான் வந்தேன். எப்ப டிவோர்ஸ் தர போற?" அப்படின்ற மாரி மனோஜ் வந்து கேட்கிறாரு. "கொஞ்சம் வெயிட் பண்ணு மனோஜ். அவசரப்படாத" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ரோஹிணி வந்து உள்ள போய் அவருக்கு ஜூஸ போட்டு ஜூஸ்ல ஏதோ மாத்திரைய கலந்துட்டு அப்படியே கொண்டு வந்து குடுக்குறாங்க. மனோஜும் வந்து அது தெரியாம அப்படியே அத குடிச்சிடுறாரு. குடிச்சோனே அவருக்கு ஒரு மாதிரியா போதை ஏறுன மாதிரி இருக்கிறாரு. அப்ப வந்து "என்ன ரோஹிணி தந்த?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "ஜூஸ் தான் மனோஜ்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து "இல்ல எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு" அப்படின்னு சொன்னோனே ரோஹிணி "உள்ள வா உள்ள வந்து படுத்துட்டு ஆறுதலா போகலாம்" அப்படின்னு சொல்லி மனோஜ வந்து கூட்டிட்டு போய் பெட்ல வந்து படுக்க வைக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி வந்து நேரா விஜயாக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. அப்ப வந்து விஜயா வந்து "இவன் ஏன் என்ன கெடுக்குறா?" அப்படின்ற மாதிரி ஃபோன தூக்கி அந்த பக்கம் வச்சுடுறாங்க. அப்படியே ஃபோன் வந்து ரிங் ஆயி அப்படியே கட் ஆயிருது. பிறகு மறுபடியும் ரோஹிணி எடுக்குறாங்க. 2, 3 தடவ எடுத்ததுக்கு பிறகு "ஏன் அடிச்சிட்டே இருக்கா?" அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்றாங்க விஜயா. "ஏன் உனக்கு வேற வேலை இல்லையா? எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? உனக்கும் எங்களுக்கு தான் பேச்சுவார்த்தை கிடையாதே" அப்படின்ற மாரி விஜயா கத்து கத்துன்னு கத்துறாங்க. "கொஞ்சம் இருங்க ஆண்டி" அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. "சரி என்ன சொல்ல வர? சீக்கிரம் சொல்லு" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. "இல்ல உங்க பையன் வந்து இங்க வந்து தூங்கிட்டு எழும்பவே மாட்டேங்கிறாரு ஆண்டி" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏன் என் பையன் அங்க வந்து படுத்திருக்கானா? என்னடி சொல்ற?" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து ஷாக் ஆறாங்க. "ஆமா ஆண்டி இப்படி அடிக்கடி வருவாரு. இன்னைக்கு வந்து ரொம்ப போதை போல இருக்கு. அவர் எழும்ப மாட்டேங்கிறாரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து விஜயா "இரு வாரேன் எங்க இருக்கு?" அப்படின்னு சொல்லி அட்ரஸ கேட்டு நேரா வந்து ரோஹிணி இருக்க இடத்துக்கு வந்து கிளம்பி போறாங்க. அவங்க போற நேரம் ரோஹிணி வந்து அவங்களோட தலையெல்லாம் கழச்சிட்டு அப்படியே எழும்பி வாராங்க. மனோஜோட பக்கத்துல படுத்திருந்துட்டு அப்படியே எழும்பி வந்த மாரி எழும்பி வராங்க. வந்துட்டு "வாங்க ஆண்டி" அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க. "என்னடி கோலம் இது?" அப்படின்ற மாரி கேட்டு உள்ள போய் பார்த்தா மனோஜ் வந்து அங்க செம்ம தூக்கம். மனோஜ் தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க. மனோஜ் வந்து "யாரு? ரோஹிணி, ரோஹிணி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் படுத்துடுறாரு. விஜயா வந்து கடுப்புல மனோஜ அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஆனா மனோஜுக்கு வந்து போதை வந்து தெரியற மாதிரியே தெரியல. அப்படியே படுத்து கிடக்குறாரு. அப்படியே வந்து ரோஹிணிட்ட வந்து கேட்கறாங்க, "என்னடி பண்ண என் பையனுக்கு?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "நான் ஒண்ணும் பண்ணல. அவன் தான் போதையில வந்தான். அப்படி அடிக்கடி வந்துட்டு போவான். இன்னைக்கு ஓவர் போதையாயிருச்சு போல. அப்படியே படுத்து தூங்கிட்டான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவனுக்கு என்ன பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியாம வந்து என்ன வந்து அடிக்கடி பார்த்துட்டு போவான். நீங்க என்னடான்னா டைவர்ஸ் அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அவனுக்கு அந்த ஐடியாலாம் கிடையாது" அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. அப்ப வந்து விஜயா சொல்றாங்க, "அதெல்லாம் சரி வராது. டைவர்ஸ் குடுத்தே ஆகணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீங்க குடுங்க. என்கிட்ட நெறைய வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்கு. அத நான் போலீஸ்ல காட்டிக்கிறேன்" அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. "என்ன வீடியோவா?" "ஆமா. இப்படி அவர் அடிக்கடி வந்துட்டு போவான்ல, எல்லா வீடியோவும் என்கிட்ட இருக்கு" அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. "இது என்னடா புது பிரச்சனையா போயிருச்சு" அப்படின்னு சொல்லி விஜயா வந்து அப்படியே ஷாக்கிங்ல இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல மனோஜ் வந்து எழுந்து வாராரு. "எங்க நான் படுத்திருக்கேன்?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு எழும்பி வாராரு. எழும்பி வந்தோனே முன்னுக்கு வந்து விஜயா வந்து உட்கார்ந்திருக்காங்க. அப்படியே ரோஹிணியும் விஜயாக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க. "என்னம்மா இங்க வந்திருக்க?" அப்படின்ற மாரி கேட்டோனே, "இது நான் கேட்க வேண்டிய கேள்விடா" அப்படின்னு சொல்லிட்டு, "வா வீட்டுக்கு போவோம்" அப்படின்னு சொல்லி கோவத்துல வந்து அப்படியே வந்து மனோஜ வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனோனே மனோஜ உள்ளுக்கு ரூமுக்கு கூட்டிட்டு போய் வெளு வெளுன்னு வெளுக்குறாங்க விஜயா. "என்ன பண்ணி வச்சிருக்க நீ?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "என்னம்மா நான் என்னம்மா பண்ணேன்?" அப்படின்ற மாரி மனோஜ் வந்து அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படியே தெரியாத மாதிரி கேட்கிறாரு. "நான் என்னம்மா பண்ணேன்?" அப்படின்னு சொல்லி. அப்ப நடந்த விஷயத்த எல்லாம் விஜயா வந்து சொல்றாங்க. "ஐய்யய்யோ!" அப்படின்ற மாரி ஷாக்கிங்கா வந்து மனோஜ் வந்து தலையில கைய வச்சுட்டு உட்கார்றாரு. இப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இதுதான் அப்கமிங் எபிசோட்ஸ். அதாவது நாளைக்கு
இனி வரும் நாட்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு கூட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் ப்ரெடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.